ஒவ்வொரு இந்தியரும் முன்னேற ரத்தன் டாடா அவர்கள் சொல்லாமல் சொன்ன 3 ரகசியங்கள். நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை முன்வைக்கிறேன். உலகின் மிகப்பெரிய பணக்காரங்களோட லிஸ்ட்ல ரத்தன் டாடா அவர்களின் பெயர் இல்லை. ஏன்னு தெரியுமா? அவர்கிட்ட இல்லாத பணமா? பிறகு ஏன் அவரோட பெயர் லிஸ்ட்ல இல்லை? ஏன்னா அவருக்கு அதை விட முக்கியமான செய்ய வேண்டிய கடமைகள் இருந்ததால இது மாதிரி சிறுபுலத்தனமான விளையாட்டுக்கெல்லாம் கவனம் செலுத்த நேரம் இல்லை. நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இந்தியரும் வாழ்க்கையில முன்னேற அவர் சொல்லாமல் சொல்லி சென்ற 3 முக்கியமான ரகசியங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இதுல உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய ரகசியங்கள் இருக்கலாம். அவர் நமக்கெல்லாம் சொல்லாமல் சொன்ன முதல் ரகசியம். 1991 ரத்தன் டாடா அவர்கள் டாடா குழுமத்தின் தலைவரான போது தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு முன்பு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் டாடா குழுமத்தின் பல்வேறு நிறுவனங்கள்ல அனைத்து மட்டங்களிலேயும் பணியாற்றி தனது தலைமை மற்றும் வணிக நிர்வாக திறமைகளை வளர்த்து கொண்டார். அவர் டாடா குழுமத்தின் தலைவரான போது பல மூத்த அதிகாரிகளுக்கு அவர் மீது நம்பிக்கை இல்லை. 1990களில் இந்தியாவின் பொருளாதாரம் தாராளமயமான போது அந்த காலகட்டத்தில் டாடா குழுமம் ஒரு இந்திய அளவிலான நிறுவனமாக, இந்தியாவை மட்டுமே சார்ந்த நிறுவனமாக இருந்தது. அப்போது தொழில் போட்டியாக உலகத்தில் உள்ள மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இந்தியாவிற்குள் வர தயாராக இருந்தன. பல வெளிநாட்டு நிறுவனங்களின் போட்டியை எதிர்கொள்ள அது தயாராக இல்லை. இந்த சூழ்நிலை டாடா நிறுவனத்திற்கு பெரும் சவாலாக இருந்தது. ஆனால் அந்த மனிதர் ரத்தன் டாடா அவர்கள் ரிஸ்கான, துணிச்சலான ஒரு முடிவை எடுத்தார். அவர் இந்த சூழ்நிலையை கையாள துணிச்சலாக சர்வதேச கையகப்படுத்தல் என்ற ரிஸ்கை எடுத்தார். அதில் முதல் துணிச்சலான முடிவு, ரத்தன் டாடா அவர்களின் தலைமையில் பிப்ரவரி 2000 டாடா குழுமத்தின் டாடா டீ நிறுவனம் ஒரு பிரிட்டன் பிராண்டான டெட்லி டீ நிறுவனத்தை வாங்கியது. இது டாடா குழுமத்திற்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நடவடிக்கையாக கருதப்பட்டது. இதற்கு காரணம், இதுவே ஒரு பெரிய வெளிநாட்டு நிறுவனத்தை ஒரு இந்திய நிறுவனம் வாங்கிய முதல் முக்கிய பெரிய சர்வதேச கையகப்படுத்தல் ஒப்பந்தமாகும். இது இந்திய நிறுவனங்கள் உலகளாவிய வணிகத்தில் அடியெடுத்து வைக்க முடியும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக அமைந்தது. இதனால் டாடா உலகின் 2வது பெரிய தேயிலை உற்பத்தியாளராக மாறியது. டெட்லி டீ நிறுவனத்தை கையகப்படுத்தியது டாடா குழுமத்தை ஒரு உள்நாட்டு பிம்பத்திலிருந்து சர்வதேச அளவில் பிராண்டுகள் மற்றும் தயாரிப்புகளை கொண்ட ஒரு வணிக நிறுவனமாக உயர்த்தியது. ரத்தன் டாடா அவர்களின் உலகமயமாக்கல் உத்தியில் 2வது துணிச்சலான முடிவு. 2007 கடன் சுமையில் தத்தளித்த இங்கிலாந்தின் மிகப்பெரிய எஃகு நிறுவனமான, ஐரோப்பாவின் 2வது பெரிய இரும்பு உற்பத்தி நிறுவனமான கோரஸ் ஸ்டீல் நிறுவனத்தை டாடா ஸ்டீல் நிறுவனம் உலகமே மூக்கில் விரல் வைக்கும் அளவுக்கு $12 பில்லியன் கையகப்படுத்தியது. இது டாடா குழுமத்தின் சர்வதேச புகழை உயர்த்தியது. இதன் மூலம் உலகின் 5வது பெரிய இரும்பு உற்பத்தியாளராக மாறியது. ஆனால் உச்சகட்ட ஆச்சரியமே 2008 நடந்தது. 3வது துணிச்சலான முடிவு. ஜாகுவார் மற்றும் லேண்ட் ரோவர் ஆகிய 2ம் புகழ்பெற்ற பிரிட்டிஷ் ஆடம்பர கார் பிராண்டுகள். இதை கையகப்படுத்துவதன் மூலம் டாடா மோட்டார்ஸ் ஒரு பெரிய உலகளாவிய ஆடம்பர கார் சந்தையில் காலடி எடுத்து வைத்தது. 2008 போர்டு கம்பெனியிடமிருந்து நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த ஜாகுவார், லேண்ட் ரோவர் பிராண்டுகளை வாங்கிய போது பலரும் டாடாவை கேலி செய்தனர். ஒரு கட்டத்தில் போர்டு நிறுவனத்தின் தலைவர், டாடாவுக்கு என்ன தெரியும் என்று கேட்டவர். பின்னர் ஜாகுவார், லேண்ட் ரோவரை விற்கும் போது, நீங்கள் இந்த பிராண்டுகளை வாங்கி எங்களுக்கு ஒரு சாதகமான உதவியை செய்தீர்கள் என்று ரத்தன் டாடாவை கேலி செய்ததாக ஒரு கதை உண்டு. ஆனால் ரத்தன் டாடா அந்த கேலிகளை பொருட்படுத்தவில்லை. அவரது தொலைநோக்கு பார்வையால் சில ஆண்டுகளிலேயே ஜாகுவார், லேண்ட் ரோவர் டாடா மோட்டார்ஸின் தங்க மகுடமாக மாறியது. 1999 டாடா மோட்டார்ஸ் தனது முதல் பயணிகள் கார் பிரிவை விற்பதற்காக போர்டு நிறுவனத்தை அணுகிய போது போர்டின் தலைவர் ரத்தன் டாடாவை அவமதிக்கும் வகையில் பேசினார். 2008 போர்டு நிறுவனம் நிதி நெருக்கடியில் சிக்கிய போது அதன் மதிப்புமிக்க ஜாகுவார், லேண்ட் ரோவரை டாடாவிடம் விற்றது. இது ரத்தன் டாடா அவர்களுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான வெற்றியாக கருதப்பட்டது. குறுகிய காலத்திலேயே ஜாகுவார், லேண்ட் ரோவர் உலகின் மிகவும் லாபகரமான ஆடம்பர கார் நிறுவனங்களில் ஒன்றாக மாறியது. தற்போது பல ஆண்டுகளாக ஜாகுவார், லேண்ட் ரோவரின் வருமானம்தான் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் லாபத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது.
இந்த கையகப்படுத்தல் இந்திய நிறுவனங்கள் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க வணிகங்களை வெற்றிகரமாக கையகப்படுத்தி லாபகரமாக இயக்க முடியும் என்ற பிம்பத்தை உலக அரங்கில் உறுதிப்படுத்தியது. இந்த துணிச்சலான 3 முடிவுகளும் நிதி நெருக்கடியில் உள்ள நிறுவனத்தை வாங்குவது தவறான ரிஸ்க் என்று உலகம் கூறிய போதும் எடுக்கப்பட்டவை. ஆனால் இன்று இந்த 3ம் டாடா குழுமத்திற்கு மிகப்பெரிய வருவாய் ஈட்டி தருகிறது. இந்த துணிச்சலான ரிஸ்க் எடுத்த ரத்தன் டாடா அவர்கள் உள்நாட்டு நிறுவனமாக இருந்த டாடா குழுமத்தை உலகளாவிய சாம்ராஜ்யமாக மாற்றினார். இதன் மூலம் அவர் நமக்கு சொல்லாமல் சொன்ன முதல் ரகசியம், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருப்பதுதான் மிகப்பெரிய ரிஸ்க் என்ற அவருடைய தத்துவம் உண்மையான ஒரு தத்துவம். அடுத்து அவரோட 2வது ரகசியம், ரத்தன் டாடா வெறும் கையகப்படுத்துதலுடன் நிற்கவில்லை, இந்திய மக்களின் கனவிற்காகவும் உழைத்தார். மழை மற்றும் விபத்துகளில் சிக்கிய குடும்பங்களை பார்த்து அவர் எடுத்த உணர்வுபூர்வமான முடிவுதான் டாடா நானோ. வெறும் 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை உருவாக்குவது சாத்தியமற்றது என்று அனைவரும் சொன்னார்கள். நானோ வணிக ரீதியாக பெரிய வெற்றி பெறாமல் இருக்கலாம், ஆனால் ரத்தன் டாடா அதை கார் சந்தையில் ஒரு புதுமையாக நிறுவினார். அவர் ஒருபோதும் ஒரு முடிவை எடுக்கும்போது அது 100% சரியானதா என்று காத்திருக்க மாட்டார். அவர் நமக்கெல்லாம் சொல்லாமல் சொன்ன 2வது ரகசியம், முழுமையான முடிவுக்காக காத்திருக்காதீர்கள், ஒரு முடிவை எடுங்கள், பிறகு அதை சரியானதாக மாற்றுங்கள். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவை மாற்றிக்கொண்டு வெற்றியை நோக்கி உழைப்பது. அடுத்து அவரோட 3வது ரகசியம், இதுதான் ரத்தன் டாடாவின் வெற்றி கதையின் உணர்வுபூர்வமான உச்சம். 2008 மும்பை தாக்குதலின் போது மற்ற ஹோட்டல் உரிமையாளர்கள் ஓடி ஒளிந்த போது ரத்தன் டாடா தாஜ் ஹோட்டல் ஊழியர்களுடன் நின்றார். தாக்குதல் முடிந்து அவர் முதலில் ஹோட்டல் கட்டடத்தை பார்க்காமல் ஊழியர்களின் குடும்பங்களை தேடினார். உயிரிழந்தவர்கள், காயமடைந்தவர்கள், ஏன் அந்த கட்டடத்தை சுற்றியுள்ள தெரு வியாபாரிகள் கூட நிவாரணம் பெற்றனர். இந்த செயல்தான் பணக்காரர் பட்டியலை விட பெரிய இடத்தை அவருக்கு கொடுத்தது. இன்று டாடா குழுமத்தின் லாபத்தில் 66% மீண்டும் சமுதாயத்திற்கே செல்கிறது. 3வது ரகசியம், பணத்தை துரத்தாதீர்கள், மக்களின் நம்பிக்கையும் நேர்மையுமே உண்மையான செல்வம். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் ரத்தன் டாடா உலகின் மிகப்பெரிய பணக்காரர் பட்டியலில் ஏன் இடம்பெறவில்லை என்று. ஏனென்றால் அவர் சம்பாதித்த செல்வம் டாலர்களிலோ பவுண்டுகளிலோ இல்லை, கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையிலும் ஒரு தேசத்தின் பெருமையிலுமே உள்ளது. எனவே நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கினாலும் சரி அல்லது வாழ்க்கையில் முன்னேற நினைத்தாலும் சரி, ரத்தன் டாடா அவர்கள் சொல்லாமல் சொன்ன இந்த 3 ரகசியங்களை பின்பற்றுங்கள். மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருப்பதுதான் மிகப்பெரிய ரிஸ்க், அதாவது வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். அவர் ஜாக்வார், லேண்ட் ரோவர் மற்றும் கோரஸ் போன்ற நிதி நெருக்கடியில் இருந்த வெளிநாட்டு நிறுவனங்களை கைப்பற்றிய போது உலகம் முழுவதும் உள்ள வணிக நிபுணர்கள் அதை தவறான முடிவென்று கருதினர். ஆனால் ரத்தன் டாடாவுக்கு எதிர்கால சந்தை மீது இருந்த தொலைநோக்கு பார்வை அந்த நிறுவனங்களை லாபகரமாக மாற்றியது. வாழ்க்கையில் அல்லது தொழிலில் எப்போதும் பாதுகாப்பான ஒரு பாதையை தேடுவதுதான் மிகப்பெரிய தோல்விக்கு உத்தரவாதம். புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தவும் மாற்றங்களுக்கு துணிச்சலுடன் ஈடுகொடுக்கவும் பயத்தை கடந்து செல்ல வேண்டும். 2, முழுமையான முடிவுக்கு காத்திருக்காதீர்கள், ஒரு முடிவை எடுங்கள், பிறகு அதை சரியானதாக மாற்றுங்கள். அதாவது செயல்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள். நான் எப்போதும் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று நம்புவதில்லை, நான் ஒரு முடிவை எடுக்கிறேன், பிறகு அதை சரியானதாக மாற்றுகிறேன் என்று ரத்தன் டாடா அவர்கள் ஒரு முறை கூறினார். அவர் ஒரு நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்ற போது பலரும் அவர் தலைமை பொறுப்புக்கு சரியானவர் அல்ல என்று சந்தேகித்தனர். ஆனாலும் அவர் தன்னுடைய முடிவுகளில் உறுதியாக இருந்து கடினமான உழைப்பு மற்றும் புதுமையின் மூலம் டாடா குழுமத்தின் வளர்ச்சியை உறுதி செய்தார். ஒரு காரியத்தை தொடங்கும் முன்பு 100% சரியாக இருக்க வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள், செயல்பட தொடங்குங்கள். நீங்கள் எடுத்த முடிவை சரியாக முடிப்பதில் உங்கள் கவனம், உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். செயல்படுதலே சரியான முடிவை தீர்மானிக்கும். 3, பணத்தை துரத்தாதீர்கள், மக்களின் நம்பிக்கையே உண்மையான செல்வம். மக்களின் நம்பிக்கையை சம்பாதியுங்கள். டாடா குழுமத்தின் லாபத்தில் பெரும்பகுதி சமூக நலனுக்காக தொண்டு நிறுவனங்களுக்கு செல்கிறது. ரத்தன் டாடா அவர்களின் எளிமையும் நேர்மையும் இதற்கு முக்கிய காரணம். டாடா நானோ காரை அவர் அறிமுகப்படுத்தியதன் நோக்கம் பணக்காரராவதல்ல, நடுத்தர குடும்பங்கள் பாதுகாப்பாக பயணிக்க ஒரு வாகனத்தை வழங்குவதே. மும்பை தீவிரவாத தாக்குதலின் போது தாஜ் ஹோட்டலில் பணியாற்றிய ஊழியர்களுக்காக அவர் நின்ற விதம் அவரது மனிதநேயத்தை வெளிப்படுத்தியது. உங்கள் உழைப்பு அல்லது வணிகம் மூலமாக நீங்கள் சமூகத்தில் உருவாக்கும் நம்பிக்கையும் நேர்மையும் தான் நீண்டகால வெற்றிக்கான உண்மையான மூலதனம். பணத்தை துரத்துவதை விட மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதிலும் சமூகத்திற்கு பங்களிப்பதிலும் கவனம் செலுத்தினால் செல்வம் தானாக உங்களை தேடி வரும்.
இந்த 3 ரகசியங்களும் வெறும் வணிக கோட்பாடுகள் அல்ல. ஒவ்வொரு இந்தியரும் தங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையுடன் முன்னேற உதவக்கூடிய அடிப்படையான மதிப்புள்ள ரகசியங்கள். இந்த மாதம் அக்டோபர் 9ஆம் தேதி வருகிற அவரோட நினைவு நாளில் அந்த நல்ல மனிதருக்கு சிரம் தாழ்த்தி தலை வணங்குவதில் நான் பெருமை கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உத்வேகத்தை அளித்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பதிவிடுங்கள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் நீங்கள் இதுபோல நல்ல வீடியோக்களை பார்க்க விரும்பினால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.